பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியதாக எச் ராஜாவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இதனை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எச் ராஜாவிற்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அரசியலில் இருப்பவர்கள் தாங்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. எச் ராஜாவிற்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் தற்பொழுது ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தனது சமூக வலைதளத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் ஈரோடு நகர காவல்துறை எச் ராஜா மீது பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல், பொது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படுதல், கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. பின்னர் வழக்கை ரத்து செய்ய கோரி எச் ராஜா தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. பின்னர் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது. சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி எச் ராஜா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் எச் ராஜாவுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய மறுத்ததோடு வழக்கு விசாரணை சந்திக்க அறிவுறுத்தி மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்துதான் எச் ராஜா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது நீதிபதிகள் ரிஷிகேஷ் மற்றும் நீதிபதி பட்லகுமார் மிஸ்ரா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எச் ராஜா தரப்பில் மேலும் மனைவி உயிரோடு இருக்கும் போது வேறு ஒரு பெண் மூலம் ஒரு பிள்ளையை பெற்றுள்ளார் என்றும் அவரை MP ஆகியுள்ளார் என்பது எச் ராஜா சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விஷயமாக கூறப்பட்டது. அதில் எந்த பெண்ணையும் கொச்சைப்படுத்தவில்லை என்பதே அதன் அர்த்தம் என்று எச் ராஜா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எச் ராஜாவின் பதிவு எந்த ஒரு கலவரத்தையும் தூண்டவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. ஆனால் எச் ராஜாவின் தரப்பின் வாதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவரது வாதத்தை ஏற்க மறுத்து மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அரசியலில் இருப்பவர்கள் தாங்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனமாக பேச வேண்டும் என்றும் நீதிபதிகள் தரப்பில் கருத்தானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.